ஒரு கிராமத்தில் சந்தோஷ் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். சந்தோஷ்க்கு ஓடவும் விளையாடவும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் காலணிகள் எப்பவுமே பேசினவா இருக்குது. ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். அவனின் ஜோடி காலணிகள் பேசின. ஒரு நாள் சந்தோஷ் கிராமத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது அவன் காலணிகள் ஒருவருடன் ஒருவர் பேச ஆரம்பித்தன. இடது காலனி: ஹே வலது காலனி, நீ எப்போதும் முதலில் போகிறாய். வலது காலனி: நான் வலது காலனி, தெரியுமில்ல, முதல் தடவை நான் தான் வழி நடத்த வேண்டும். இடது காலனி: அது நியாயமல்ல, நானும் ஒரு முறையாவது முதலில் போக வேண்டும். சந்தோஷ் ஓடுவதை கைவிட்டுவிட்டு தனது காலணிகளை கவனித்தான். இங்கே என்ன நடக்குது? காலணிகள் சண்டையிட ஆரம்பித்தன. இதைக் கண்டு சந்தோஷ் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இடது காலனி: நான் பின்தொடர்வதில் சலித்துவிட்டேன். அடுத்த முறை நான் முதலில் போவேன். வலது காலனி: அது நல்லது. இடது காலனி, நீ எப்போதும் உன்னை உருண்டு விடுகிறாய். சந்தோஷ்க்கு ஒரு யோசனை வந்தது. சரி, காலணிகள், யார் வேகமாக ஓடுகிறார்கள் என்பதை பார்ப்போம். நான் 3 வரை எண்ணுவேன். நீங்கள் இருவரும் ஓடத் தொடங்குங்கள். தயார்? காலணிகள் உற்சாகமாக தயார் என்றன. சந்தோஷ் எண்ணத் தொடங்கினான். 1, 2, 3. ஆனால் நேராக ஓடுவதற்கு பதிலாக காலணிகள் வட்டமிட்டுச் சுற்றின. ஒருவரையொருவர் மோதிக்கொண்டன. சந்தோஷ் தடுமாறி விழுந்தான். கிராமவாசிகள் இதைக் கண்டு சிரித்தனர். சந்தோஷ் காலணிகள் சண்டையிட்டு சுற்றி அவரை வட்டமிட்டுச் சுழல வைத்தன. இறுதியில் சந்தோஷ் உட்கார்ந்து வயிறு வலிக்கும் அளவிற்கு சிரித்தான். சரி சரி, நீங்கள் இருவரும் வெற்றி பெற்றீர்கள். ஆனால் இனிமேல் நான் ஓடும்போது சண்டையிடக்கூடாது. இல்லையெனில் நாங்கள் அனைவரும் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிவிடுவோம். காலணிகள் ஒப்புக்கொண்டன. அதன் பிறகு முதல் நாளிலிருந்து அவை ஒருவருக்கொருவர் நல்ல ஒத்துழைப்புடன் நடந்தன. சந்தோஷ் சரி, அவன் கிராமத்தில் வேகமான ஓட்டப்பந்தய வீரராக மாறிவிட்டான். அவன் பேசும் காலணிகள் காரணமாக. அவனுக்கு சிரிக்க வேண்டும் என்றால் அவன் காலணிகள் யார் சிறந்தது என்பதை பற்றி வாக்குவாதம் செய்வதை கேட்பதுதான்.